நாம் ஒரு வீட்டுக்கு தலைவராக இருக்கலாம், ஒரு குழுவிற்கு தலைவராக இருக்கலாம், ஒரு நாட்டிற்கு தலைவராக இருக்கலாம், ஒரு நிறுவனத்துக்கு தலைவராக இருக்கலாம். இப்படி நாம் எல்லாவற்றிலேயும் தலைவர்களாக இருக்க வேண்டும், தொடர்ந்து தலைவர்களாக இருக்க வேண்டும், நம்முடைய செல்வாக்கு குறையாமலே இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆசை தானே. இப்போ நான் ஒரு வீட்டில் இருக்கேன் அப்படின்னா என்னை இந்த வீட்டில் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும், நான் முதன்மையானவர்களாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புகிறது தானே. நிறுவனங்கள்லேயும் அப்படி தானே விரும்புகிறோம். அதற்கான ஒரு சீக்ரெட், ரகசியம் யார் சொல்லியிருக்கா தெரியுமா? நம்முடைய மதிப்பிற்குரிய ஆட்சி பணியில் இருந்த இறையன்பு அவங்க கொடுத்துருக்காங்க. சிம்மாசன சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகம் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்மாசன சீக்ரெட் அப்படிங்கிறதுல நிறைய செய்திகள் இருக்குது. அதில் நான் உங்களுக்கு கொஞ்சோண்டு செய்திகளை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சிம்மாசனத்தில் அமரணும்னு ஆசைப்படுறோம். அதற்கான செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத அவர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்தது உண்மையானதாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா அவர் ஒரு ஆட்சி பணித்துறை தலைவராகத்தான் இருந்திருக்காரு. அப்போ ஒரு தலைவர் சொல்கிறாரு அப்படின்னா அது நிச்சயமாக சரியானதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி குறிப்பிடுறாரு. அந்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறதுல குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்திருக்கிறான் அப்படின்னு அவர் குறிப்பிடும்போது, குரங்குக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய, அதாவது குரங்குக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு தலைவனின் பண்பும் அது எப்படி மனித இனத்தோடு அது பொருந்தி வருகிறது அப்படிங்கிறத பற்றியும் அவர் ஒரு 10 ரகசியங்கள் சொல்லியிருக்காரு. என்னங்க ரகசியங்கிறீங்க, ரகசியத்தை எல்லாருக்கும் அதுக்கு இப்படியா பட்டுன்னு போட்டு உடைப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஊரறிந்த ரகசியம் அப்படின்னு சில ரகசியங்கள் உண்டு, எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எல்லாமே ரகசியமாக இருக்கும். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, சிம்மாசனத்தில் அமர்வதற்கான ரகசியங்கள் சொல்கிறாரு. முதல் ரகசியம், எப்பவுமே நம்முடைய ஆதிக்கம், நான் தான் முதன்மை அப்படிங்கிறத உணர்த்தும் விதத்திலே நம்முடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும். அப்போ அதை எப்படி நாம் வைத்துக்கொள்வது அப்படின்னா, மற்றவர்களிலே இருந்து தான் எப்படி வேறுபட்டு நிற்கிறோம். மன்னர்கள்லாம் சிம்மாசனம் அரியணையில் அமர்ந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு கிரீடம்லாம் தரிச்சுக்கிட்டு நகைகள்லாம் உடுத்தி கொண்டு மற்றவர்களிலிருந்து வித்தியாசமாக விளங்கினார்கள். ஆனால் இன்றைக்கி அரசர்கள் என்று சொல்லக்கூடிய ஆட்சியில் இருப்பவர்கள் அப்படி இருக்க முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க போனாங்கன்னா அவங்க பின்னால் ஒரு 10 கார் வரும். அதை மாதிரி அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று வரும், அவங்களுக்கு பின்னால் ஜெய போடுறதுக்கு ஒரு கூட்டம் வரும். இந்த மாதிரி தன்னுடைய ஆதிக்கத்தை பறைசாற்றி கொண்டே இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருக்கிறது ஒரு வகை. 2வது ரகசியம், வெளிப்படையாக விரோதம் கிளம்புது அப்படின்னா அப்போ நாம் அந்த விரோதத்தை எப்படி அடக்குவது? திடீர்னு நம்மளை எதிர்க்கிறாங்க ஒரு கூட்டம், நம்ம ஒரு குரூப்பில் இருந்தோம்னா ஒரு 4 பேர் நம்மளை எதிர்த்து பேசுவாங்க, நம்மளை முதன்மையாக இருக்க விடாமல் நம்மளை பற்றி பேசுவாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய முழு அதிகாரத்தையும் அந்த இடத்துல பயன்படுத்தி அவங்கக்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிகாரத்தை பிடுங்கி கொள்வது. அதை பண்ணுறதை நம்ம நிறைய கட்சிகளில் பார்க்கலாம். அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்சியை கலைப்பது, அதிகாரத்தை பயன்படுத்தி எதையாவது கொடுக்காம இருக்கிறது, அந்த ஆட்சியை வளர விடாமல் செய்வது, அப்படிங்கிறதெல்லாம் செய்கிறதுங்கிற ஒரு நிகழ்வை நம்ம பார்க்குறோம்ல. இதெல்லாம் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய உத்திகள். அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாராவது தன்னுடைய குழுவிலே இருக்கக்கூடியவர்கள் ஆசைப்படும்போது அந்த ஆசையை துளிர் விடும்போதே நறுக்கி விடுறது. அதனால தான் நிறைய சிறைக்கு அனுப்புறது, கூட்டம் கூடாமல் தடுக்கிறது, இதெல்லாமே அதை சார்ந்தது தான். 3வது ரகசியம், யாராவது வெளிப்படையாக சவால் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நினச்சிட்ருக்க, வரியா, நீங்கள் நானும் பேசுவோம் வரியா, தர்க்கம் பண்ணுவோம் வரியா, விவாதம் பண்ணுவோம் வரியா அப்படின்னு எல்லாம் கூப்பிடும்போது என்ன பண்ணுறது அப்படின்னா, விவாதத்துக்கு நேரடியாக போகிறது கிடையாது. இராணுவத்தை அனுப்பி, காவல்துறையை அனுப்பி யாரெல்லாம் கிளர்ச்சி பண்ணுறாங்களோ அவங்களையெல்லாம் அடக்கிறது. இன்னொரு முறை அவர்கள் நம்மை எதிர்த்து விடக்கூடாதுங்கிற ஒரு பயத்தை அவங்களுக்கு உண்டாக்கணும். இவரை நாம் எதிர்த்தோன்னா இந்த மாதிரி நடந்துரும்பா
அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது மூன்றாவது ரகசியம். நம்முடைய அதிகாரத்துக்கு வெளிப்படையாக யாராவது சவால் விட்டாங்க அப்படின்னா அவங்கள பயமுறுத்துறது, சமயம் பார்த்து அவங்கள நம்மளை விட்டு நகர்த்தி விட்டுறது, அதுக்கப்புறம் அவங்கள நம்மளோட தொடர வச்சுக்கிறது கிடையாது, அந்த மாதிரி நகர்த்தி விட்டுறது. நாலாவது ரகசியம் என்ன தெரியுமா? அந்த புதிய போட்டியில் வரக்கூடிய அந்த குழுவினர்கள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது, நைஸாக விலக்கி விட்டுறது, தந்திரமாகவும் சீக்கிரமாகவும் முடிவெடுப்பது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் தனக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு கொஞ்சம் யாராவது ஒரு கெட்டிக்காரவங்கள வச்சுக்குவாங்க கூடவே. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு ஆலோசனைகள்லாம் சொல்லுவாங்க, அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு முடிவெடுக்க வேண்டியது வருது அப்படின்னா அப்போ அவங்க ஆலோசனையை கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் நினச்சிக்குவாங்க, நான் தானே இத்தனை நாளும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி என்ன திடீர்னு, எனக்கே இது தெரியாதே, இது எப்படி நடந்தது அப்படின்னா அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அது நாலாவது ரகசியம். அப்படி செய்யக்கூடியவர்களை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, நிமிஷத்தில் அந்த அந்த செகண்டில் என்ன நம்ம முடிவெடுக்க போகிறோம், துரிதமாக அப்படி முடிவெடுத்து அதனால் வரக்கூடிய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன அப்படின்னு முடிவு பண்ணுறது நாலாவது ரகசியம். அஞ்சாவது ரகசியம், நமக்கு கீழே இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கீழ்நிலை பணியாளர்கள் இருக்காங்களே, நமக்கு கீழே கட்சியிலன்னா நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், ஒரு தலைவர் இருக்கார், கட்சி தலைவர் இருக்காருன்னா அவருக்கும் கீழே நிறைய பதவிகள் இருக்கும்ல, அந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு உடனுக்குடன் சமாதானப்படுத்திடணும். அவங்க அடிச்சுக்கிட்டு கடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டோம்னா தலைமை பதவி போயிடும், அதுக்கப்புறம் தலைவராக இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, அவங்கள கூப்பிட்டு அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு இவங்களுக்கு ஒரு பதவியை அவங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து சத்தம் இல்லாமல் உட்கார வச்சணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க ஏதோ கிடச்சது, சண்டை போட்டுக்கிட்டு கிடந்ததுக்கு கிடச்சது போதும், இப்போ அது நடக்கும். ஏன்னா வேட்பாளர்கள் நிறுத்துகிறாங்கல்ல, எவ்வளவு கட்சின்னா எத்தனை பேர் அந்த கட்சிக்காக பாடுபட்டவர்கள் இருப்பாங்க, அத்தனை பேரும் டிக்கெட் கேட்பாங்க, எனக்கு கொடுங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுங்க அப்படின்னு போய் கேட்பாங்க. அத்தனை பேருக்கும் கொடுக்க முடியுமா? இருக்கக்கூடிய இடம் எத்தனை இருக்குது? அப்போ அந்த இடத்துல எத்தனை பேருக்கு கொடுக்கணும், அதுவும் கூட்டணியாலாம் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் வீடுகளில் கூட, எனக்கு நீ இவ்வளோ கொடுத்து ஆகணும், இவ்வளோ செஞ்சு ஆகணும் அப்படின்னா எப்படி செய்ய முடியும்? ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்து இதை நீ வச்சுக்கோ, சொத்து பிரிக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் வரும், எனக்கு இதை கொடுக்கணும், இவ்வளோ வருஷம் நான் உன்னோட அப்படி இருந்தேன் எப்படி இருந்தேன் அப்படின்னு எல்லாம் வரும். அந்த சமயங்கள்ல எல்லாம் எப்படி அவங்களோட அந்த சண்டை இல்லாமல் அவங்கள எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்கணும். சண்டை வந்துட்டுது, உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது வந்துட்டுதுன்னா கட்சி வளர்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்து இவங்களுக்கு ஒரு பதவி அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து வச்சிடணும். ஆறாவது ரகசியம் என்ன அப்படின்னா, இந்த சில பேர் உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, ஆனால் அவங்களால போராடுவதற்கு வர முடியாது. அவங்களோட அறிவு நமக்கு தேவைப்படும், அவங்களோட உடல் போராட்டம் நமக்கு தேவைப்படாது. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், அந்த பதவிக்கான சில பேர் இருப்பாங்க, இந்த பதவிக்கு இவங்க தான்ப்பா இருக்கலாம் அப்படின்னு நம்மளே சில பேரை நினைப்போம், இவங்க இந்த இடத்துல இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவங்களால போராடலாம் முடியாது. அப்போ நம்ம என்னங்க பண்ணுறது, அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுத்து அவங்கள பக்கத்துலேயே வச்சுக்கணும், அவங்கள அனுப்பிடக்கூடாது. அப்படி அனுப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு பிரச்சனை தான். அதனால் அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. அடுத்தது ஏழாவது ரகசியம். ஏழாவது ரகசியம் என்ன தெரியுமா? குழுவில் பலவீனமானவர்கள் இருப்பாங்க, பலம் இருக்காது அவங்களுக்கு, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. எப்படி? ஏழைகள், இப்போ ஒரு நாடு இருக்குது, நாட்டில் பலவீனமானவர்கள் யார்? வசதி இல்லாதவங்க, எளிய நிலையில் வாழக்கூடியவங்க, வயதானவர்கள், நோயாளிகள், மாற்றுத்திறனாளர்கள், இவங்க எல்லாரும் இருப்பாங்கள்ல. அப்போ இவங்கள்லாம் என்ன செய்கிறவங்க? பலவீனமானவர்கள். அப்போ அவங்கள எல்லாம் நம்ம காப்பாற்றும் போது நாம் அந்த அதிகாரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் தானே இதெல்லாம் நமக்கு செஞ்சார் அப்படின்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது என்ன தரும் அப்படின்னா, அந்த தலைவருக்கு யார் தலைமை பதவியில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும், அடித்தளத்தை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். ரொம்ப முக்கியம்.
வீட்டில் கூட அப்படி தான். பலவீனமாக இருக்கக்கூடியவர்களை நம்ம என்ன பண்ணணும், தாங்கி பிடிக்கணும். வயதானவர்கள் இருக்காங்கள்ல நம்ம வீடுகளில் நோயற்றவர்கள் இருக்காங்கள்ல, அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அப்படியே அரவணைத்து கொண்டு வரும்போது அந்த தலைமை, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தலைவிக்கெல்லாம் ஒரு பெரிய மதிப்பு சமூகத்தில் ஏற்படும். அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கு அடுத்தது இன்றைக்கி 8வது ரகசியம். அது என்ன ரகசியம் அப்படின்னா, ஒரு குழுவோட சமூக நடவடிக்கை எப்படி இருக்கணுங்கிறத தலைமை தீர்மானம் பண்ணும். கூட்டமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இதை பண்ணணும், நீங்கள் இதை செய்யணும், இதை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், அதனால் இதையெல்லாம் எப்படி செய்யுங்க அப்படின்னு தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தலைவர்கள் தீர்மானம் பண்ணி அனுப்பணும். தொண்டர்களினுடைய ஒழுங்கும் கண்ணியமும் யார் கையில் இருக்குன்னா தலைவர் கையில் தான் இருக்குது. தொண்டர்கள் தடுமாறி போனாலும், தொண்டர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டாலும், தொண்டர்கள் கலவரங்களில் ஈடுபட்டாலும் தலைவனுக்கு தான் பாதிப்பு. அதை எப்போவுமே தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய கட்சியினரை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கணும். 9வது ரகசியம் அது என்ன தெரியுமா? நிறைய பேர் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். இந்த ரோட் ஷோலாம் வருவாங்க. அந்த மாதிரி வரும்போதும் சரி, நடந்து வரும்போதும் சரி, ரொம்ப முடியாதவங்க, கை காட்டக்கூடியவர்கள், அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி சேர்த்து அப்படி ஒரு பிடிச்சிட்டு போகிறது, கை கொடுத்துட்டு போகிறது, அவங்கள பாராட்டிட்டு போகிறது, அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு போகிறது, இந்த மாதிரி பண்ணும்போது நம்முடைய ரொம்ப கீழ்நிலையில் இருப்பவர்களோடு நாம் இணக்கமாக நடக்கும்போது நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளை இன்னும் உயர்ந்தவர்களாக கருதுவார்கள். அது ஒரு முக்கியமான செய்தி. அதில் இன்னொரு இது என்னென்னா, தன்னோட பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட அவங்க அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கீழ்நிலையில் இருக்கிறவங்கக்கிட்ட அவங்க அப்படி நடந்துக்கிட்டால் தான் அவர்கள் உயர்ந்த நிலையில் அவர்களை தொடர்ந்து வைத்திருக்க அந்த செயல்கள் உதவியாக இருக்கும். கடைசி ரகசியம், எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சந்திக்கணும். ஆனால் எதுக்குறாங்க அப்படின்னா சாமர்த்தியமாக சந்திக்கணும். எப்படிங்க சாமர்த்தியமாக சந்திக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சில சமயங்களில் தேர்தல் வரும்போது என்ன பண்ணுவாங்களாம், பக்கத்தில் இருக்கிற குட்டி நாடோட ஒரு சண்டைக்கு போயிட்டு வந்துடுவாங்களாம். அப்போ என்ன ஆகுமா, மற்ற விஷயங்கள்லாம் மறந்து போய் அந்த விஷயம் உயர்ந்த நிலைக்கு வருமா. ஒரு தடவை பிரதமர் தாட்சர் என்ன பண்ணாராம், பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கையில் ஈடுபடும்போது பயங்கர தோல்வி வந்துதான். ஆனால் அப்போ மக்கள் ரொம்ப கொந்தளித்து போயிருக்கும்போது இவர் என்ன பண்ணாராம், அர்ஜென்டினா நாட்டோட ஒரு சின்ன போர் நடத்தி முடித்த உடனே தாட்சரை எல்லாரும் ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு பாராட்ட ஆரம்பித்தாங்களாம். இந்த மாதிரி அந்த சரிந்த செல்வாக்கை தூக்கி நிறுத்துவதற்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிரடி செயலை செய்வது அப்படின்னு நம்முடைய இறையன்பு ஐயா அவர்கள் இந்த சிம்மாசன சீக்ரெட் அப்படிங்கிற புத்தகத்தில் குறிப்பிடுறாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கார். இதையெல்லாம் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி தலைவர்களாக வர முடியும், எப்படி ஒரு குழுவை நாம் நிர்ணயம் பண்ண, எப்படி நிகழ்த்தி கொண்டு நம்முடைய பாதையில் அழைத்து கொண்டு போக முடியும் என்ற செய்திகளை எல்லாம் அதில் சொல்கிறாரு. தொடர்ந்து நம்ம பார்ப்போம். தேர்தல் சமயம், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம். பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.